சி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா, யூ ஷுட் கிராக் தட் சீக்ரெட் அவுட். ஒரு ராஜா இருக்கிறாருன்னா, அவருக்கு முக்கியமான விஷயம் ஸ்பிரிச்சுவலா என்ன விஷயம்னா, இட் இஸ் த க்ளோரி ஆஃப் கிங் டு சர்ச் அவுட் தட் மேட்டர். இவ்ளோ சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்றதுக்கான மெயின் காரணம் என்ன? சேபாவின் ராஜஸ்திரீ, த குவீன் ஆஃப் ஷேபா இஸ் கம்மிங். ஷி டெஸ்டட், நீ ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியானவனா? உங்களோட ஞானம் டெஸ்ட் பண்ணப்படுற இடமே இதுதான். ஸோ நீங்க ராஜாக்கள் அவங்களுக்கு அந்த பிஹேவியர் இருக்குன்னா, யூ ஷுட் கிராக் தட் கோட் அவுட். ஹலோ கைஸ், வெல்கம் டு த செகண்ட் எபிசோட் ஆஃப் டியூன்லென்ஸ் பாட்காஸ்ட். ஏற்கனவே ஒரு எபிசோட் முடிஞ்சிருக்கு, இது 2வது எபிசோட். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இட்ஸ் அபவுட் மெயினாக கிங்டம். நம்மெல்லாம் காடோட கிங்டம்ல கிங்ஸாக இருக்கிறோம். அது நம்மளோட பர்த் ரைட். நம்ம வந்து ஈசா அண்ட் ஜேக்கப் வச்சு இதை பார்த்தோம். நீங்கள் ஒருவேளை அதை கேட்கலன்னா யூ கேன் வாட்ச், யூ கேன் ஹேவ் அ லுக் அட் இட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம்? கிங்டம் பற்றி, கிங்டமோட வெயிட்டேஜ் பற்றி ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தாச்சு. இப்போ இந்த கிங்டம் இதை ஜீசஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எக்ஸ்பிளைனே பண்ணலை. அவர் வந்து எல்லாத்தையும் பேராபிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது உவமைகளாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த பேரபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க, உவமைகள். அது என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கதையை சொல்லி அதுக்குள்ளே பயங்கர அர்த்தம் வச்சு, எதுக்கு ஆண்டவர் இவ்வளோ இன்டைரக்டாக சொல்லணும்? எதுக்கு இவ்வளோ ரகசியமாக வச்சுருக்கணும்? இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ ரகசியமாக வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரகசியம்ன்ட்டு அவரே சொல்கிறாரு. எந்த இடத்துல நான் சொல்கிறேன், மார்க் சாப்டர் 4 verse 10 and 11. மார்க் 4வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் நான் தமிழ்ல வாசிக்கிறேன். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவரே சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை. அதாவது இது எப்போ நடக்குதுன்னா, ஆண்டவர் ஒரு பேரபிள் சொல்றாரு, மக்கள்லாம் கேட்குறாங்க. மக்கள்லாம் போனதுக்கப்புறம் அவரோட சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் அவங்களோட உவமையா பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை ரகசியத்தை கேட்கும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, பட் நான் உங்களுக்கு இல்லை. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஜீசஸ் இந்த பேரபிள்ஸ்குள்ள நிறைய ரகசியமா வச்சிருக்கிறாரு. ஜீசஸ் இந்த பேரபிள்ஸை ரகசியமாய் வைப்பதற்கு காரணம், இவ்வளோ சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து நீதிமொழிகள் 25வது அதிகாரம் வசனம் 2 நான் வாசிக்கிறேன். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. புரியுதா? It is the glory of God to conceal a matter, and it is the glory of king to search out that matter thoroughly. So இப்போ நீங்க பாருங்க, ஆண்டவர் வந்து அவரோட மகிமைக்காக ஒரு விஷயத்தை மறைச்சு வைக்கிறாரு. ஆனா ராஜாக்களோட மகிமை எங்க இருக்குன்னா, அதை தெளிவா தேடி கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கான். இப்போ ராஜாக்கள்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், எபிசோட் 1ல நான் சொன்ன மாதிரி, நீங்கள் ராஜாக்கள், யூ பிலாங் டு த கிங்டம். நீங்க ராஜாக்களா இருக்கணும்னா அந்த பிஹேவியர் இருக்கணும். கிங்ஸ் பிஹேவியர்னு ஒன்று இருக்கு. நார்மலா இருக்கிற ஒரு காமன் மேனோட பிஹேவியரும் ஒரு கிங்கோட பிஹேவியரும் ஒன்று கிடையாது. கிங்ஸ் பிஹேவியர் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த கிங்ஸ் பிஹேவியர்க்குள்ள வந்தா மட்டும்தான் யூ வில் நோ இந்த பேரபிள்ஸ் எவ்வளோ முக்கியமானது. இந்த பேரபிள்ஸ் இவ்வளோ முக்கியமானதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இதை சர்ச் அவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்க ராஜாக்கள், உங்களுக்கு அந்த பிஹேவியர் இருக்குன்னா, யூ ஷுட் நோ திஸ் இஸ் சீக்ரெட் அண்ட் ஐ ஷுட் சர்ச் அவுட் ஃபார் தட். ஒரு ராஜா இருக்கிறாருன்னா அவருக்கு முக்கியமான விஷயம் ஸ்பிரிச்சுவலா என்ன விஷயம்னா, தட் இஸ் ஒரு சீக்ரெட்டை ஆராயிறதுன்னு நம்ம பார்க்குறோம். நவ் இந்த மாதிரி சீக்ரெட்டை இன்டர்பிரேட் பண்ணவங்க, ஸோ இந்த மாதிரியான சீக்ரெட்ஸ் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க, அதாவது ட்ரீம்ஸில் வரும், அதை இன்டர்பிரேட் பண்ணவங்க வந்து நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். எஸ்பெஷலி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து டேனியல் சாப்டர் 2 verse 45 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அதில் வந்து வாசிக்கிறேன், கேளுங்க. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து
தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். நவ் ஆண்டவர் இந்த மறைபொருளை தானியேலுக்கு வெளிப்படுத்துறாரு. அதாவது உங்களுக்கு இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேபுகாத்நேச்சர் ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவை அவர் சொல்ல மாட்டேன்னு வேற சொல்றாரு. இதே இதை ஆண்டவர் அந்த கனவையும் வெளிப்படுத்தி அதோட இன்டர்பிரேஷனையும் தானியேலுக்கு கொடுக்குறாரு. தானியேலும் அதை சொல்றாரு. இதை சொன்ன உடனே தான் ராஜா சொல்றாரு, மெய்யாகவே உங்களோட தேவன் தான் மெய்யான தேவன், ராஜாக்களுக்கு ஆண்டவர்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் தானியேலோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் கிங்டம்குள்ள என்டர் ஆகுறான். எங்க? கிங்ஸ் பேலஸ்குள்ள என்டர் ஆகுறான். ராஜா உயர்த்துறாரு. நேபுகாத்நேச்சார் அவனுக்கு கீழே அவனை வைக்கிறாரு. ஆனா எல்லா அத்தாரிட்டியும் நம்ம தானியேலுக்கு இருக்கு. தானியேலுக்கு கொடுத்துட்டு நீ பாத்துக்கப்பா அப்படின்னு விடுறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா யூ ஷுட் கிராக் தட் சீக்ரெட் அவுட். யூ ஷுட் crack that code out because மறைபொருளை வெளிப்படுத்தி இந்த இன்டர்பிரேட் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை ட்ரீம்ஸ் வருது, நீங்க இன்டர்பிரேட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா you doesn't belong here, you belong to the kingdom, you belong to something big. இப்போ நீங்க ஜோசஃபோட லைஃப் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஜெனசிஸ் சாப்டர் 41 verse number 38 இருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். இப்போ நீங்க ஜோசப் எங்க இருந்து வர்றான்னு பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில இருந்து வர்றான். பிரிசன்ல இருந்து பேலஸ்குள்ள வர்றான். இந்த பிரிசன்ல இருந்து பேலஸ்க்கு போறதுக்கான இந்த பிரேக் எங்க நடக்குதுன்னா when he interpreted Pharaoh's dream. ஸோ நம்ம ஒரு பிலீவரோட லைஃப்ல, ஒரு கிங்டம் வாக்கரோட லைஃப்ல கண்டிப்பா நம்ம இன்டர்பிரேட் பண்றது, ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களை நம்ம அந்த கிங்டம்குள்ள வாக் பண்ணணும்னு நினைக்கணும்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டீகோட் பண்ணி இது என்னதுன்னு நம்ம தேட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம உள்ள வாக் பண்ண ஆரம்பிப்போம். நீங்க உயரணும், கிங்டம் விஷயத்துல உயரணும், கிங்டம்குள்ள என்டர் ஆகணும்னா இட் இஸ் மஸ்ட் நீங்க பேரபிள்ஸை நீங்க டீகோட் பண்ணணும். ஆண்டவர் சில பேரபிள்ஸ்ல அவரே டீகோட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஈவன் சில விஷயங்கள் டீகோட் பண்ணாம இருக்குது, அதை நீங்க டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ வில் நோ, ஓகே திஸ் இஸ் அபவுட் கிங்டம். ஓகே இந்த இதை பண்ணும்போது தான் நான் கிங்டம்குள்ள வாக் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே இதுதான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரா, இது இந்த வசனத்தோட சம்மந்தப்பட்டிருக்கா, இது எல்லாத்தையுமே நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் யூ ஆர் கால்டு டு பி எ கிங். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சாலமோன் ராஜாவோட ஞானத்தை டெஸ்ட் பண்றதுக்காக சேபாவின் ராஜஸ்திரீ, the queen of Sheba is coming. She tested this Solomon, the king Solomon, with riddles, விடுகதை மூலமாக. இந்த மாதிரி riddles மூலமா அவனை டெஸ்ட் பண்றா. உங்களோட ஞானம் டெஸ்ட் பண்ணப்படுற இடமே இதுதான். நீ ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியானவனா, நீங்க ராஜாவா இருக்கிறதுக்கு உங்களோட பிஹேவியர்ஸ், உங்களோட விஷயங்கள் எல்லாமே தகுதியா இருக்கா அப்படின்னு பாக்குற இடம் நீங்க ரிடில்ஸை சால்வ் பண்றீங்களா. அது வசனம் சொல்லுது, சாலமோனால விடுவிக்க கூடாத ஒரு விஷயம் கூட ராஜஸ்திரீ கிட்ட இல்ல. அவன் எல்லாத்தையும் விடுவிச்சிட்டான். அதாவது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றான். பிகாஸ் he carried the spirit of wisdom. It is important, it's very very important to carry the spirit of wisdom. Proverbsல சொல்லுது, by wisdom a house is built. நீங்க ஒருவேளை உங்களோட பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட விஷயங்களை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ நீட் டு கேரி த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். பை விஸ்டம் a house is built. ஞானத்தை கொண்டு ஒரு வீடை கட்ட முடியும்ட்டு இங்க பைபிள்ல போட்டிருக்கு. இப்போ நீங்க வீடை கட்டுறது மட்டும் இல்ல, ஒரு பிசினஸை கட்டணும், இல்ல உங்களோட விஷயங்கள் ஏதாவது கட்டணும், மேலும் அதை அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சா யூ நீட் டு கேரி த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். யூ நீட், இட் இஸ் ஷுர், கண்டிப்பா அது தேவை, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். இப்போ நீங்க Proverbs 8:15 and 16 வாசிச்சீங்கன்னா, ராஜாக்கள் என்னை கொண்டு, அதாவது ஞானத்தை கொண்டுதான் ஆளுகை செய்கிறார்கள், ஞானத்தை தேடுங்கிறது. ஈவன் நீங்க கொஞ்சம் டீப்பா அதை கம்பேர் பண்ணீங்கன்னா இட் இஸ் அந்த ஞானத்தை
ஜீசஸோட இமேஜுக்கு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நீங்க போய் படிச்சு பாருங்க. என்னடா இவன் இப்படி சொல்றான்லாம் நினைக்காதீங்க. போய் படிச்சு பாருங்க. ப்ராவர்ப்ஸ் 8 நீங்க வாசிச்சு பாருங்க. ஞானத்தை கொண்டு எத்தனையோ விஷயங்களை பண்ணலாம். யூ நீட் டு கேரி தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். அந்த விஸ்டம் இல்லைன்னா அவ்வளோதான். ஐசாயா 11:2 Jesus was filled with spirit of wisdom. So it is important to carry the spirit of wisdom. இன்னைக்கு நம்ம வந்து விஸ்டம்ங்கிற ஒரு விஷயத்தை பெருசாவே எடுத்துக்க மாட்டோம். அதாவது ஞானம்ங்கிற என்ன ஞானத்துக்காக ஜெபம் பண்றேன். ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானம் ரொம்ப 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 முக்கியம். ஞானம் இல்லாம நீங்க வந்து ஆண்டோட ராஜ்யத்தை கட்டவே முடியாது. ஆண்டோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கும் ஞானம் தேவை. ஒருவேளை உங்களுக்கு ஞானமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, I want to say யாக்கோபு 1 இந்த ஜேம்ஸ் 1:5 இருக்கும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். ஈவன் கொஞ்ச நாளா என்னோட பிரயாசம் அதே தான். கிவ் மீ த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவரே நீங்க இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் கேட்கும் போது தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரிவீல் ஆகும். இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் கேரி பண்ணி தான் டேனியல் அங்க கிங்டம் பேலஸ்குள்ள போறாரு, இன்டர்பிரேட் பண்றாரு. ஈவன் நம்ம ஜோசப் கூட அதே தான். இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் கேரி பண்ண பார்வனிஷ் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷன், ஞானம் உள்ள மனுஷனா இருக்கணும். யூ நீட் டு கேரி த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். அகைன் த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் ஹாஸ் டிஃபரெண்ட் திங்ஸ். என்ன சொல்றது, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். The spirit of wisdom according to heaven is different. The spirit of wisdom according to the earth is different. இந்த எர்த்ல உள்ள அந்த எர்த்லி விஸ்டமை அதை அப்படியே ஓரம் கட்டுறதுக்காக தான் ஆண்டவர் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டமை நமக்கு இங்கே கொடுக்குறாரு, மேல இருந்து கொடுக்குறாரு. ஸோ ஆஸ்க் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் இன்னும் எவ்வளோ முக்கியங்கிறத நான் கம்மிங் டேஸில் பேசுகிறேன். ஐ திங்க் இந்த எபிசோடில் ப்ராப்ளி நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க. பேரபிள்ஸ் எவ்வளோ முக்கியம், நான் கிங்டம்குள்ளே நான் வாக் பண்ண விரும்புகிறேன்னா இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் எவ்வளோ முக்கியம்ன்ட்டு நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இது போதும். அகெயின் இஃப் யூ வாண்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம், தட் இஸ் TUNELIN _ இருக்கும் லாஸ்ட்டில் டியூன்லன். அண்ட் இஃப் யூ வாண்ட் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அதெல்லாம் பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில பேரபிள்ஸ் படிங்க. பேரபிள்ஸ் பார்த்து இதில் என்ன டீகோட் பண்ண முடியுது, ஆண்டவர் என்ன தான் சொல்ல வர்றாரு, ராஜ்யத்தை பற்றி என்ன சொல்ல வர்றாரு, ராஜ்யத்தோட பொக்கிஷம் எல்லாம் அந்த பேரபிள்ஸ்குள்ளே இருக்கு. கோ read, meditate on it. God will reveal it to you. Until then, bye.